Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ரோல்ல டியூப் basket எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த basket ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி நார்மல் basket விட கொஞ்சம் பெரிய சைஸாவே இந்த basket வரும். இதோட ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 வயரை வச்சு உருட்டு கைப்பிடி வந்து போட்டுருக்கேன். உள் வயர் கொடுத்து தான் போட்டுருக்கேன். ரொம்ப சீக்கிரமாவும் இந்த basket நம்ம போட்டுறலாம். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் 5.25 அடியில் 22 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நீளமாக கிடைக்கும். இந்த டியூப்பை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணணும். ஒரே அளவாக வந்து இந்த டியூப்பை கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடி போட்டுடலாம். இந்த 22 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 22 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி நாட் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரில் ஒரு 1/4 அடி அளவுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அளவு கம்மியாக எடுக்கிறதால சைடில் வந்து அதிகமான ஒயர் வந்து நம்மளுக்கு மீறாது. இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. பாருங்கள், எனக்கு ஈவனாக வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ மூணாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நாலாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ அஞ்சாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 5 ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற ஒயரையும் வந்து நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுடலாம். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண 22 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ரன்னிங் ஒயர் இருக்குது. இப்போ இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம அளந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து சென்டர் லைனு, அதனால் இதோடைய சைடு ஒயரில் நான் வந்து முடி போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கு மேலே 4 லைனும் கீழே 3 லைனும் வந்து நம்ம போட போகிறோம். மொத்தம் 8 லைன் வந்து போடணும். இப்போ அடுத்த லைன் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த சைடு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த நாட்டோடைய இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நாட் சின்னதாக வரும். பாருங்கள், சின்னதாக வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து மூணாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லையுமே நாட் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த லைனில் இருந்த எல்லா ஒயர்லையுமே இப்போ நம்ம நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயர் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த லைன் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ரெண்டாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ மூணாவது ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து நாலாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி கண்டினியூவாக ஒவ்வொரு லைனாக போட போகிறோம். ஸோ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த அடியை இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் நம்ம 3 லைன் வந்து போட்டுக்கலாம். மொத்தம் நம்ம 8 லைன் வந்து போடணும். இந்த 8 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 8 லைனும் போட்டு முடிச்சிட்டோம். இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைனும் கீழே 3 லைனும் வந்து நான் போட்டிருக்கேன். மொத்தம் 8 லைனும் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த முடி இருக்குது பாருங்கள் சைடில், அந்த முடியை நம்ம கழட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கு அடுத்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் இந்த ஒயரை வச்சு தான் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இது சுற்றி இருக்கிற எல்லா ஒயரையுமே நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயர், இந்த ரெண்டாவது ஒயர், இந்த 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நாட் போட்டதும் நம்மளுக்கு இந்த நாட் பெருசாக இருக்குது இல்லையா, இந்த நாட்டை வந்து நம்ம டைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த நாட் சின்னதாக வரும். பாருங்கள், இப்போ டைட் பண்ண பிறகு அந்த நாட் வந்து சின்னதாக இருக்குது. இது மாதிரி நாட்டை நல்லா டைட் பண்ணி போடுங்க. இப்போ அடுத்து இருக்கிற 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம்.
பாருங்கள் இப்போ இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நாட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா, இதை இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இருக்கிற 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். ஸோ சுற்றி இருக்கிற எல்லா ஒயரையுமே நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் இருந்த எல்லா ஒயர்லையுமே நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டோம். மொத்தம் நம்மளுக்கு 22 ஒயர் இருந்துச்சு இல்லையா, அதனால இந்த பக்கத்தில் நம்மளுக்கு 11 நாட் வந்து வந்திருக்கும். இப்போ அடுத்து சைடில் வந்து நம்ம நாட் போடலாம். சைடில் நம்மளுக்கு 8 ஒயர் இருக்கும். இந்த 8 ஒயரையும் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சைடில் இருந்த இந்த 8 ஒயர்லையுமே நம்ம நாட் போட்டுட்டோம். மொத்தம் நம்மளுக்கு இங்கே 4 நாட் வந்திருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயர்லலாம் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ஒயரையுமே 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுருங்க. எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுற்றி இருக்கிற எல்லா ஒயரையும் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைன் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஒயருமே கிராஸில் வரும். பாருங்கள், எல்லா ஒயருமே கிராஸில் இருக்குது. ஸோ இந்த கிராஸ் ஒயரில் தான் நம்ம நாட் போடணும். ஆனால் ஒரு கிராஸ் ஒயரை விட்டு ஒரு கிராஸ் ஒயரில் நாட் போடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கிராஸ் ஒயரில் நம்ம நாட் போட்டால் அடுத்த ஒயரில் நாட் போடக்கூடாது. அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போடணும். அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றை விட்டு ஒரு கிராஸ் ஒயரில் தான் நாட் போடணும். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு கிராஸ் ஒயரில் நாட் போடுறேன். இப்போ இந்த நாட் போட்டாச்சு.
இப்போ இந்த ரெண்டாவது கிராஸ் ஒயரில் நாட் போடக்கூடாது. இந்த ஒயரை நாட் போடாமல் விட்டுட்டு இந்த மூணாவது கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, மூணாவது கிராஸ் ஒயரில் நாட் போட்டுட்டோம். இப்போ நாலாவது கிராஸ் ஒயரில் நாட் போடக்கூடாது. அந்த ஒயரை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அஞ்சாவது கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அஞ்சாவது கிராஸ் ஒயரில் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து இந்த ஆறாவது கிராஸ் ஒயரில் நாட் போடக்கூடாது. நாட் போடாமல் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஏழாவது கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிராஸ் ஒயரை விட்டுட்டு அடுத்த கிராஸ் ஒயரில் நம்ம நாட் போடணும். இப்போ ஏழாவது கிராஸ் ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து எட்டாவது கிராஸ் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஒன்பதாவது கிராஸ் ஒயரில் நாட் போடணும். இப்போ ஒன்பதாவது கிராஸ் ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 10வது கிராஸ் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த 11வது கிராஸ் ஒயரில் நாட் போடுங்க. இப்போ நம்ம 11வது கிராஸ் ஒயரில் நாட் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிற 12வது கிராஸ் ஒயரை நாட் போடாமல் விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற 13வது கிராஸ் ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு கிராஸ் ஒயரை விட்டுட்டு ஒரு கிராஸ் ஒயரில் நாட் போட்டுட்டு வாங்க. ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுற்றி எல்லா ஒயர்லேயுமே நம்ம நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மூணு நாட்டாக வந்திருக்கும். மூணு நாட்டாக வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஒயரில் தான் நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 3 நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த 3 நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயரும் எடுத்துக்கிறேன். இந்த 4 ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக வரும். இப்போ இந்த 4 ஒயரையும் வச்சு தான் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இந்த 4 ஒயர்லேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டியூப்பை வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த டியூப்பை கீழ்ப்பக்கம் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், டியூப்பை கீழ்ப்பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த 4 ஒயரில் கீழே இருக்கிற இந்த 2 ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக வருது இல்லையா? இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் இந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் நம்ம டியூப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரோட கிராஸாக வரும். பாருங்கள், கிராஸாக இருக்குது. இந்த 2 பக்கத்துலேயும் இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 நாட்டும் போட்டதுக்கு அப்புறம் மேலே பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு டைமண்ட் வந்து போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரியே இப்போ அடுத்த டைமண்ட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த 3 நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த 4 ஒயர்லேயும் இப்போ நம்ம டியூப் போட்டுக்கலாம். டியூப் போட்டுட்டு அந்த டியூபை கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 ஒயரில் கீழே இருக்கிற இந்த 2 ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக வருது இல்லையா? இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதும் இந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் நம்ம டியூப் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ஒயரோட கிராஸாக வரும். ஸோ இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 நாட்டு போட்டதுக்கப்புறம் மேலே இங்கே 2 ஒயர் நம்மளுக்கு கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2வது டைமண்ட் வந்து போட்டுட்டோம். இப்போ அடுத்த டைமண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3 நாட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒயரில் தான் நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த 3 நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 3 நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், இந்த 4 ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக வரும். இந்த 4 ஒயர்லேயும் நம்ம டியூப் போட்டுக்கலாம். டியூப் போட்டு அந்த டியூபை கீழ்ப்பக்கம் கொண்டு வந்துருங்க. பாருங்கள், கீழ்ப்பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த 4 ஒயரில் கீழே இருக்கிற இந்த 2 ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக வருது இல்லையா? இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் நம்மளுக்கு டியூப் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ஒயரோட கிராஸாக வரும். இப்போ இந்த 2 பக்கத்துலேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 நாட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மேலே 2 ஒயர் கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3வது டைமண்டும் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்து 4வது டைமண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
பாருங்க இந்த 3 நாட் இருக்கு இல்லையா, இந்த 3 நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், இதுக்கு அடுத்த 3 நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், இந்த 4 ஒயர்லேயும் தான் நம்ம நாட் போட போகிறோம். இந்த 4 ஒயர்லேயும் நம்ம டியூப் வந்து போட்டுக்கலாம். டியூப் போட்டுட்டு இந்த டியூபை கீழ்ப்பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 ஒயரில் கீழே இருக்கிற இந்த 2 ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக இருக்கும். இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் நம்ம டியூப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரோட கிராஸாக வரும். இந்த 2 பக்கத்துலேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 நாட்டும் போட்டதுக்கு அப்புறம் மேலே இந்த 2 ஒயர் நம்மளுக்கு கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4வது டைமண்டும் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி சுற்றி எல்லா ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ரோ டைமண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரோ வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் ரோ பாருங்கள், இந்த டைமண்ட் 2 டைமண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒயர் எடுத்து தான் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இந்த டைமண்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், இந்த டைமண்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், இந்த 4 ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக வரும். இப்போ இந்த 4 ஒயர்லேயும் நம்ம டியூப் போட்டுக்கலாம். டியூப் போட்டுட்டு அந்த டியூபை கீழே கொண்டு வந்துருங்க. பாருங்கள், இப்போ இந்த 4 ஒயரில் கீழே இருக்கிற இந்த 2 ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் நம்ம டியூப் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ஒயரோட கிராஸாக வரும். இப்போ இந்த 2 பக்கத்துலேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 நாட்டும் போட்டதுக்கு அப்புறம் மேலே 2 ஒயர் நம்மளுக்கு கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த செகண்ட் ரோவில் நம்ம ஒரு டைமண்ட் வந்து போட்டுட்டோம். இப்போ அடுத்த டைமண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த டைமண்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், அதே மாதிரி இதுக்கு அடுத்த டைமண்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், இந்த 4 ஒயரையும் வச்சு தான் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இந்த 4 ஒயரையும் எடுத்து நம்ம டியூப் போட்டுக்கலாம்.
டியூப் போட்டுட்டு இந்த டியூபை கீழ்ப்பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த 4 ஒயரில் கீழே இருக்கிற இந்த 2 ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் நம்ம டியூப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரோட கிராஸாக வரும். இப்போ இந்த 2 பக்கத்துலேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 நாட்டும் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மேலே 2 ஒயர் கிராஸாக இருக்கும். இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் கண்டினியூவாக வந்து நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ 3வது ரோ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டைமண்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், இந்த டைமண்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர், இந்த 4 ஒயரையும் வச்சு தான் நம்ம 3வது ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக வந்து நாட் போட்டுகிட்டே வர போகிறோம். இப்போ நம்ம 2 ரோ வரைக்கும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி மொத்தம் நம்மளுக்கு 8 ரோ வர அளவுக்கு போடணும். இந்த 2 டைமண்ட் வருது பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதே மாதிரி 8 டைமண்ட் வர அளவுக்கு நம்ம போட்டுட்டு வரணும். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 8 டைமண்ட் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு டைமண்ட் வருது இல்லையா, 1 1 2 3 4 5 6 7 8 8 டைமண்ட் வந்து வர அளவுக்கு நான் போட்டு முடிச்சிருக்கேன். அதே மாதிரியே நம்ம இந்த டியூப் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த டியூபும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8 டியூப் வரும். ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம 8 டியூப் வந்து போட்டிருப்போம். மேலே நான் முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டைமண்ட் வர மாதிரி தான் நான் முடிச்சிருக்கேன். நான் எடுத்த ஒயரும் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மீதி ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இந்த ஒயர் எடுத்து இதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் சொருகிக்கலாம். இப்போ அடுத்து டியூப் இருக்குது பாருங்கள், அந்த டியூப்லேயும் வந்து நான் சொருகிக்கிறேன். சொருகிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 2 நாட்லேயும் சொருகிக்கலாம். நாட்டில் சொருகிட்டு அதுக்கு அடுத்து டியூப் இருக்குது, அந்த டியூப்லேயும் நான் சொருகிக்கிறேன். சொருகிட்டு அதுக்கு அடுத்த நாட் அதே மாதிரி தான் கண்டினியூவாக நம்ம சொருகிட்டு போகணும். இப்போ 2வது ஒயர் வந்து சொருகிக்கிறேன். நாட்டில் சொருகிட்டு அடுத்து டியூப்பில் வந்து சொருகிறேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற 2 நாட்டில் சொருகிக்கிறேன். சொருகிட்டு அடுத்து டியூப் வருது, டியூப்பில் சொருகிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக வந்து சொருகிட்டு வரணும். ஸோ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகிட்டு கைப்பிடியும் வந்து போட்டுட்டேன். கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா 4 அடியில் 2 ஒயர் வச்சு நான் கைப்பிடி போட்டிருக்கேன். உள் ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.